புது மேனேஜர் ரொம்ப கோவமா இருக்காரா? நம்ம ராமலிங்கம் தினமும் லேட்டா வருது, பாவம் அவருக்கு தெரியாது. அவன் எங்க இருப்பான், என்ன பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தானே தெரியும். அது எப்படியா உனக்கு தெரியும்? உங்ககிட்ட என்னமோ பர்மிஷன் வாங்கி போன மாதிரில நீ சொல்ற. 10 வருஷமா அவனோட பழகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத, எனக்கு தெரியாத. ராமலிங்கம் இப்பதான் சிஐடி காலனி பிள்ளையார் கோவிலுக்கு வந்திருப்பன். தோல்ல ஒரு பை மாட்டிட்டு இருக்கேன். அதுல ஆபீஸ் ஃபைல் இருக்கும்னு நினைச்சல, அதான் கிடையாது. அதுல ஊதுவத்தி, பூ, வெத்தலை, தேங்காய், பழம், எண்ணெய், பால், அத்தனையும் பூஜை சாமான் தான். ஆத்துல தாளிக்கிறதுக்கு என்ன இருக்கோ இல்லையோ, தவறாம பிள்ளையாருக்கு அத்மாருக்கு என்ன கொண்டு வந்துருவன். இப்போ மோபரீஸ்வரர் கட்டில தேங்காய் உடைச்சு சூடம் ஏற்றுவன். கரெக்டா ஏதாவது வேண்டிப்பன் நினைச்சல, லோகத்துல எல்லாரும் சேமமா இருக்கணும்னு அம்பாள் கிட்ட வேண்டிப்பன். சரி, அடுத்த ஐட்டம் அரச மரத்தடி தேவதைகளுக்கு ஒரு பிரதட்சணம். 10:30 மணி ஆயிட்டோ இல்லையோ, இப்போ பாம்புக்கு பால்வார்க்கும் படலம். இப்போ ராஜா அண்ணாவளவரத்துல இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு வந்திருப்பன். 18 படி ஏறி உன்னை தேடி வர்ற அடியார்களுக்கெல்லாம் வரம் சரணமையப்பா சரணமையப்பா கேட்டுப்பன். மண்டேகாடு, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? ஓஹோ, இங்கதான் வேலை பாக்குறேனா? எந்த படையம் போட்ட கணக்கு 2 லட்சம் ரூபாய் இடிக்கும். 2ல 1 பாத்துறேன். கூப்பிடுங்க அந்த ராமலிங்க கிட்ட. என்ன மாதிரி கேக்குது போண்டா இது? என்ன விஷயம்? என்ன விஷயம்? இறையா, அந்த படத்துக்கு வேணாம், இந்த படத்துக்கு போலாம். கொஞ்சம் கணக்கையும் பாரு. இல்ல வேண்டாம், மேனேஜரே சத்தம் போடுறாரு. மேனேஜர் நரசிம்மாவதாரம் எடுத்திருக்காரு. பயத்தை கிழிச்சு உடலை உருவி மாலையா போட்டுக்குவாரு. இப்போ நீங்க உனக்கும் அப்பண்டிசிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தியோ இல்லையோ, மேல போ. அதையும் ஃப்ரீயா எடுத்து கொடுத்துருவ. டாக்டர் செலவு மிச்சம். உன் பயிற்சி அவர் மூலமா தான் சரி பண்ணிக்கிட்டியா? பெரிய மேனேஜர், நான் பார்க்காத மேனேஜர். முருகா, யாவருக்க பயமேன்னு சொன்னேப்பா. காக்க காக்க கனகவேல் காக்க பில்லி சூன்யம் பெரும்பகை அகல. ஆஹா, பில்லி சூன்யமே ஒண்ணும் பண்ண முடியாது. சில்லி மேனேஜர் என்ன பண்ண போறான்? காக்க காக்க கனகவேல் காக்க வா நீ. எஸ், கம் இன். நீதா ராமலிங்கமா? குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். யாரு இங்க? தம்பி, யார நீ? மேனேஜரோட புள்ளையா? காலங்காத்தால வெளியில பம்பரம் விளையாடுறத விட்டுட்டு மேனேஜர் ரூம்ல வந்து கலாட்டா பண்ற நீ. நீ கட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு டை வேற பீடா மாதிரி கட்டு போட்டு. யார நீ? ராமலிங்கம், நாவை அடைக்க பேசு. நான் தான் இந்த கலையின் புது மேனேஜர். பெரிய தமிழ் பண்டிதர் புள்ள நீ. யார நீ? சத்தியமா நான் தான் புது மேனேஜர். இதுக்கு மேல உன்னை பேச கூடாது. ரொம்ப புடுங்க இந்த வயசுல படமா. இவா நீ படிங்க படு. தூக்கியா கால பிடிக்கணையா? ரொம்ப பயங்கரமா இருக்கு. உன்னை விடக்கூடாது. நீலகண்ட விமல மூர்த்தி எல்லாரும் இங்க சொல்லுங்கயா, நான் தான் புது மேனேஜர். இந்த வயசுல விமலம் தெரியுமா உனக்கு? ஐயோ, ரொம்ப ஓவரா போற நீ படவா. உதைக்கிறேன் இது உனக்கு. ஏன் இது கொடவா? கொடவா இல்ல, சின்ன படவா. உள்ள போது ரகல பண்றான். ராமலிங்கம், இவர் புது மேனேஜரியா? இவனா? இவரா? ஏயா சார், அது இப்படியும் போட்டுக்கலாம். ஏயா 10 மணி ஆபீஸ்க்கு 12 மணிக்கு வர? சார், நான் ஆபீஸ்க்கு முன்ன பின்ன வந்தாலும் வேலையில ரொம்ப கரெக்டா இருப்பேன். கிழிச்ச இல்லையா? கணக்குல 2 லட்சம் ரூபாய் இடிக்குது. அத நானும் பார்த்தேன் சார். உங்க காரியங்கள்லாம் நல்லா நடக்கட்டுமேன்னு பேஜுக்கு பேஜ் புள்ளையார் சுழி போட்டு வச்சிருந்தேன். அதுல நீங்க கணக்குல சேர்த்துட்டீங்க போல் இருக்கு. மிஸ்டர் ராமலிங்கம், இந்த பிள்ளையார் சுழி ஸ்ரீராமச்சந்திரன் எல்லாம் வீட்டோட வச்சுங்க. இங்க அதையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன். ஆமா. ஹலோ. எஸ் சார், ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன். புள்ள மேனேஜர் தானே இருக்காரு? அப்படியா? சொல்லுறேன் சார். சார், ஹெட் ஆபீஸ்ல டைபிஸ்ட் செய்த கோளாறுனால தவறுதலா உங்களை இங்க அனுப்பிச்சிட்டாங்களா? நீங்க ஆக்சுவலா போய் சேர வேண்டிய இடம் அத்திப்பட்டி பிரான்ச். அத்திப்பட்டியா? தண்ணி யாமருக்கு பயமேன்னு சொன்னியே, நீ இருக்கடா. அத்திப்பட்டிக்கு மாத்திட்டியா? அங்க தண்ணியே கிடையாது.